மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் இன்னைக்கு 28ஆம் தேதி 5 இடங்களில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தி. இது ஏறக்குறைய 13 நாட்கள் ஓடி போச்சு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு. தேர்தல் தேதி அறிவிச்சதுமே எங்க தலைவர் உள்ள வந்துருவாரு. ஏன்னா அது வரைக்கும் எங்களுக்கு நெருக்கடியா இருக்கு. திமுக அரசு ஒன்ஸ் அந்த பவர் போயிருச்சுன்னா, தேர்தல் ஆணையம் உள்ள வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் பாரு எங்க தலைவரோட ஆட்டத்தை இப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டாங்க. அதற்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டானுங்க அப்படின்னா, ஜனவரி மாதம்ல ஆரம்பிச்சு எங்க தலைவருடைய பிரச்சாரத்தை மட்டும் பாடுறா அப்படின்னானுங்க. ஜனவரி போச்சு, பிப்ரவரி மாதம் பாடுறான்டானுங்க, அதுவும் போச்சு. மார்ச் மாதத்தில் இந்த கதை விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப இந்த 5 இடங்கள்ல எது பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், இந்த 5 இடங்கள்ல சென்னையில் அவர் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவார்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி 5 இடத்துல இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணல. பிரச்சாரம் பண்ணலைன்னா நீ என்னதாயா பண்ற? ஏன் தேர்தல் தேதி அறிவிச்சு ஏறக்குறைய 14 நாட்கள் ஆயிடுச்சு, இன்னமும் நீ வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேனா? நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படி நான் கேட்கல. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் அந்த கட்சியுடைய தொண்டர்களே கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க, என்ன இப்படி இருக்காருன்னு. இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுல தேர்தல் ஆணையர் இருப்பாங்களே, அவங்கள போய் சந்திக்க போறேன். எதுக்கு சந்திக்க போறேன்? எனக்கு அனுமதி மறுக்கப்படுது. என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 5 இடங்கள்ல பிரச்சாரம் பண்றதா இருந்தியா? ஆமா. ஒரு இடத்துல உனக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்னு தெரியுதா? தெரியுது. அப்ப அந்த இடத்துல மட்டும் எதனாலன்னு விசாரிக்க சொல்லிட்டு மீதம் 4 இடங்கள்ல உன் பிரச்சாரத்தை தொடங்கலாமா? தொடங்கலாம். ஆனா ஏன் நீ ஒரு இடத்தை கை காமிச்சு 5 இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகல? அப்போ உனக்கு மேல்வலிப்பு, நீ சொகுசா இருக்குன்னு அர்த்தம். 5 இடத்துக்கு பிரச்சாரம் போயிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல எங்க பிரச்சாரத்துக்கு போக முடியலன்றத நீங்க கேட்டுட்டு இன்னொரு மறுபரிசீலனை சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் போக முடியும்னா முடியும். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க 2 பேர் இருக்காங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒருத்தர், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு, டிஓ ஆர்ஓ ஒருத்தர் இருக்காரு, ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இவங்க இருக்காங்க, இவங்க தான் குழப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் பாருங்க, இவங்க என்ன கட்டமைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணவே விடலைங்க. கடைசி 13 நாள் எங்கே போனேன்? அதுக்கு பிரச்சாரத்துக்கு போகல. இன்னைக்கு மார்ச் மாதம் கடைசி, இன்னும் இவர் தேர்தல் தேதியில் அறிவிச்சுட்டா 20 நாள் தான் போக முடியும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஓரமாயிங்க. இன்னைக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு. எனவே தான் எங்க விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. நான் உண்மையை சொல்றேன் கேளுங்க. இது திமுக காரன் செய்வேன் அப்படின்னா அவங்க சின்ன சின்ன வேலைகளை பார்க்க முடியும். ஆனா தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் தடுக்க முடியாது. அந்த இடங்கள்ல வேணா சில தொந்தரவுகளை உருவாக்க முடியுமா? நான் ஏத்துக்கிறேன். ஆனா உங்க பிரச்சாரத்தை முடக்கலாம் முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஆளுங்கட்சியினர் பிரச்சாரங்களை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. இதில் தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினருமே தங்களுக்கு எங்கே பிரச்சாரம் பண்ணுறான்ற விஷயத்தை முன்கூட்டியே அப்ளிகேஷன் இல்லையா, பெர்மிஷன், அந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கு அப்ளிகேஷனை போடுறது. இவங்க நேராக போக தேவையில்லை. இவங்க ஒரு ட்ராமா ஒன்று போடுறானுங்க. யாரு? இந்த லாட்டரி மார்ட்டினோட மருமை ஒருத்தருக்கால ஆதவர்ஜுனா, அவன் ட்ராமா போடுறானா இல்லாட்டி விஜய் கெடுத்துக்கிறதுக்காக பண்ணுறானான்னு தெரியல. ஏன் சொல்றீங்க கேளுங்க, விஜய் கெடுத்துவதற்கான வேலையை தான் ஆதவ பண்றான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேளுங்க, இது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்களே போங்க. இந்த வெப்சைட் இருக்குல்ல, சுவித்தான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து கவர்மெண்டோட தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட் இந்த இருக்கு. ஓகே, நான் அப்படியே ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. இதில் உங்களுக்கான சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள என்ன கேட்கும்னா, நீங்க யாரு? பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்றீங்களா? அதாவது பார்ட்டிக்காக வரீங்களா? ஏதாவது ஒரு கட்சிக்காக வரீங்களா? இல்லை நீங்க வேட்பாளரா? இல்லை எலெக்ஷன் ஏஜென்டா? அதாவது பூத் ஏஜென்ட்கள், அந்த பூத் ஏஜென்டா? இதை மட்டும் நீங்கள் தெரிவிக்கணும். தெரிவிச்சதுக்கு அப்புறம் உள்ள போனீங்கன்னா உங்க சம்பந்தமான டீட்டெயில் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த கட்சின்னு தெரிவிக்கணும். நான் சும்மா உங்களுக்கு எடுத்துக்காட்டு போறேன். நான் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை, சும்மா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியின் பேரும் வரும். உங்களை புறக்கணிக்க போறதெல்லாம் கிடையாது. அந்த கட்சியின் பேர் வந்துருச்சா, அதுக்கப்புறம் நீங்க போட்டீங்கன்னா நீங்க எந்த தொகுதியில எந்த பிரச்சாரத்துக்காக, தெருமுனை பிரச்சாரமா இல்லாட்டி ஆபீஸ் திறக்கணுமா, எது கட்சி ஆபீஸை ஓபன் பண்ணணுமா, இல்லாட்டி ரோட் ஷோ நடத்தணுமா, இல்லாட்டி ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து நீங்க பேச விரும்புறீங்களா, இதுன்னு எல்லாமே இதுல இருக்கும். ஒன்னு கூட மிஸ் ஆயிருக்காது. நீ ஹெலிகாப்டர்ல பறந்து போனா கூட அது எங்க போய் இறங்குறீன்ற விஷயம் கூட சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கும் பெர்மிஷன் தேர்தல் ஆணையம் கொடுக்குது. நீங்க நேரா போக தேவையில்லை. அப்ளிகேஷன் ஆன்லைன்ல கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கு விஜய போகணும் அவசியம் கிடையாது, விஜய் அப்ளிகேஷன் போடணும் அவசியம் கிடையாது. யாராவது கட்சி பிரதிநிதி இருப்பாங்களே அவங்கள வச்சு அப்ளிகேஷன் போட்டா போதும். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட இடத்துல அனுமதி மறுக்கப்படுது, இல்ல அனுமதி கொடுக்க முடியாத நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதற்கு மாற்று இருக்கு இல்லையா, இன்னொரு அப்ளிகேஷன் அப்பயே போட முடியும். ஒரு அப்ளிகேஷன் இல்ல, நீங்க ரெப்ரசன்டேட்டிவா உட்கார்ந்துட்டு அதுல எத்தனை அப்ளிகேஷன் வேணா போடலாம். அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டியது ஆர்ஓட வேலை. கண்டிப்பா பெர்மிஷன் கிடைச்சிடும். எல்லா கட்சியும் இது மாதிரி தான் பண்ணுது.
இது எதற்காக பண்றாங்க அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் அங்கே போகும்போது இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் அங்கே போய் எதுவும் சங்கடங்கள் இல்லாட்டி ஏதாவது கலவரங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த டைமிங் மட்டும் வேணா மாற்றுவாங்க. இடத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டு அந்த இடம் எப்படி ஆனது விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்ஓ என்ன பண்றாரு, அந்த இடத்த பெர்மிஷன் கொடுக்க போறாரு. உங்களுக்கு கிடைக்கலையா இன்னொரு இடத்த அப்ளிகேஷன் போட்டு உடனே வாங்கிடலாம். இப்போ எதுக்கு நீ அதை எடுத்து தூக்கிட்டு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ற, எனக்கு கிடைக்கல. அப்போ நீ கிடையாது, உன்னால போக வக்கு இல்லை, உனக்கு யாருமே இல்லை. நான் சொல்றேன், அப்போ 5 தொகுதியில் 4 தொகுதி பிரச்சாரம் பண்ணிருப்பே இல்லையா? நான் கேட்கிறேன், விஜய் கேட்கறது, நான் 5லேருந்து 4 தொகுதி பிரச்சாரம் பண்ணிருப்பே இல்லையா? உனக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு வெளியே வர்றதுக்கு வலிக்குது, அதை உண்மை சொல்லு. அதை விட்டுட்டு இங்க டிராமா என்ன பண்ற? விஜய் என்ன பண்றாரு, அவருக்கு கிடைக்காத மாதிரியும் தான் பாதிக்கப்படுற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. மக்கள் மத்தியில் பாருங்க, விஜய் ஆகிய நான் எனக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு அப்படி ஒரு கட்டமைக்க முயற்சி பண்றேன். கரூர் சம்பவம் நடந்து நான் 50 நாள் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இப்படி எதுக்கு வீட்டுக்குள்ள போய் பதுக்கிறேன், வெளியே வரதே இல்லை, மக்கள் பிரச்சனைக்கு வரதே கிடையாது. அதுக்காக தான் பேசுறியானா சும்மா ஆன்லைனில் ஒரு ட்விட்டர் போட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்க. இவ்வளவு சோம்பேறியான ஒரு அரசியலை எங்கே பார்க்க முடியுமா? இப்படி சொகுசு வாழ்க்கையில் இந்த ஒரு அரசியல் பார்த்தீங்களா? இந்த ஆள் என்னன்னா கடைசி 20 நாள்ல நம்ம தேர்தல் பிரச்சாரம் பண்ணா போதும், அதுவும் வருவாரான்னு தெரியல, 1ஆம் தேதியா வெளியே வருவாரான்னு தெரியல. இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு பொய்யான பிரச்சாரமா இல்லையா? நீ 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு இடத்துல பிரச்சாரம் கிடைக்காதுன்னு சொல்லி அங்கேயும் பேசி மக்கள்கிட்ட போ. இவர் சொகுசா இருந்துட்டு இப்ப என்ன பண்றாரு, பாதிக்கப்பட்ட மாதிரி காமிச்சிருக்கு, தேர்தல் ஆணையத்தில் போய் நிக்கிறாப்ல, பாருங்க எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு போய் நிக்கிறாப்ல. இது பிம்பம் கட்டமைக்கிற வேலை ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரியுமா, ஒருவேளை தேர்தலை தோத்து, ஒருவேளை கிடையாது, உறுதியா சொல்றேன் 100% தேர்தலில் விஜய் தோற்கிறாரு, தோல்வியை தழுவுவார் நான் சொல்றேன். ஏன்னா இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது, நான் அப்புறம் சொல்றேன். அந்த வாய்ப்பை கெடுத்துட்டு இப்ப தன்னுடைய தவறு இருக்கு இல்லையா, அதை எப்படி மாத்துறது? முட்டாள் ரசிகர்கள் ஆரம்பிச்சு தொண்டர்களை ஏமாத்துறது எப்படி? நாளைக்கு தோத்துட்டா திமுக அழுத்தம் கொடுத்து நம்மளை பிரச்சாரம் பண்ண விடாம போயிடுச்சுப்பா, அதனால தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறால. மற்றபடி நாள மாசு அந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றிடலாம். 2க்காக தான் போய் நிற்கிறாரு. ஒன்று, நான் என்னை அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பரப்பணும். நாளைக்கு தோல்வின்னு வந்துட்டா இதையே காரணம் காட்டி நம்ம தப்பிச்சிடலாம். இவ்வளவுதான் என்ன. 13 நாள் வெளியே வரல, இப்ப அவர் திமுக வீழ்த்த போறேன் பேசிட்டு இருக்காரு. ஆளும் திமுக வீழ்த்துறதா ஏறக்குறைய அனைத்து மக்களுடைய தேவையா இருக்கு. அப்ப அந்த இடத்துல விஜய் தான் வீழ்த்துன்னு சொல்லி தெரியாது, வெளியே வரவே இல்லை. இன்னொரு பக்கம் வீழ்த்தக்கூடிய ஸ்ட்ரக்சர், ஒட்டுமொத்த பலம் இருக்கக்கூடிய, அதாவது குக்கிராமங்களில் கூட ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இருக்குன்னா அது அதிமுக. அதனாலதான் திமுக வீழ்த்த முடிக்கான கட்டமைப்புன்னு வச்சுக்கவே. அந்த கட்சி தலைவர் என்ன பண்றாரு, அவர் வயசு 71. அவர் 71, உனக்கு கூட்டணி கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. அவர் கூட்டணி கட்சி சீட்டு பேரத்தெல்லாம் முடிச்சு, அவங்களுக்கு சீட்டு பேரம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுல எல்லா பேருக்கு எவ்வளவு சீட்டுன்னு ஒதுக்கி அதை எல்லா கட்சி தலைவர்களும் கூப்பிட்டு பேசி அதுல அவங்களுக்கு சீட்டு எவ்வளவுன்னு போக அது எந்தெந்த இடங்களில் போட்டிடுறாங்கன்ற தனக்கு ஏத்தாப்புலையும் அவங்களுக்கு ஏத்தாப்புலையும் பேசி முடிச்சு, உங்களுக்கு வசதியான ஒரு 5, எனக்கு வசதியான ஒரு 5 அப்படின்னு 50-50 பிரிச்சு அதுக்கு எந்த இடங்களை கொடுக்கணும்னு கொடுத்துட்டு அதற்கப்புறம் 170 இடங்களுக்கு மேல 170 இடங்கள்ல ஏடிஎம்கே போட்டிடுது. அதிமுக போட்டியிடுற 170 இடங்கள்ல எந்தெந்த வேட்பாளர் போட்டியிடணும், அதுல அப்ளிகேஷன் போட்ட பிற வேட்பாளர் இருக்காங்களே அவங்கெல்லாம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும். இந்த வேலை இப்ப பார்த்து இருக்காரு, பார்த்துக்கிட்டே பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. வயசு என்ன, 71. நேத்து அரசியலுக்கு வந்தாரா கேட்கிறேன். அவரோட அரசியல் அனுபவமே 45 வருஷம் உள்ள அரசியல நிக்கிறாரு. 71 வயசுல பிரச்சாரம் போய்கிட்டு இந்த பிரச்சனை பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ முதல் தேர்தலை சந்திக்க போற மாதிரி இது 2வது தேர்தல் பிரச்சாரம். அதாவது முதல் சுற்று பிரச்சாரம் தமிழகம் முழுக்க போயிட்டு வந்துட்டாரு. ஏன் போறாரு? ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்ம போயிட்டு வந்தாதான் நம்ம நிர்வாகி நம்மளை பார்த்துருப்பான், அவன் அங்கே வேலை வைப்பான், பூத் ஏஜெண்டா உட்காருவான். அப்ப நம்ம போயிட்டு வந்தாதான் நமக்கு ஒரு கனெக்ஷனே இருக்கும். போகாம சென்னையில் உட்காந்து வச்சுக்கவேன், அது ஆகிற கதை இல்லை. 71 வயசுல ஒருத்தர் ஒரு ரவுண்டு போயிட்டு 2வது ரவுண்டு கிளம்பிட்டாரு. இவ்வளவு பிரச்சனைகளை முடிச்சுட்டு, இவ்வளவு கட்சி பிரச்சனை முடிச்சுட்டு ஒருத்தர் கிளம்புறாரு. அந்த கூட்டணியை ஒட்டு மொத்தம் வேகமா வேலை பார்க்குது. அந்த பக்கம் திமுக வேலை பார்க்குது. திமுக வீழ்த்துன்னு நினைக்கிறவன் என்ன மாதிரி வேலை பார்க்கணும் நீங்க சொல்லுங்களேன்? என்ன மாதிரியான தீவிரமான வேலை இருக்கணும்? சாதாரணப்பட்ட கட்சியா, அது ஆளுங்கட்சியா இருக்கிறான். அப்ப விஜய்னால வீழ்த்த முடியாது, சத்தியம் பண்ணி சொல்றேன், எங்க வேணா சத்தியம் பண்றேன், வீழ்த்த முடியாது. அவருக்கு ஒரு மொமெண்டம் இருந்துச்சு, நான் சத்தியமா சொல்றேன். அவர் கட்சி அறிவிச்சார் இல்லையா, அப்போ ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா ஆச்சு. எப்பவுமே புதுசா வராங்கன்னா ஒரு கவர்ச்சி ஏற்படும். அதுவும் ஒரு பிரபலமான பிம்பம்னு வச்சுக்கவே, மக்கள் மத்தியில் உண்மையாவே கவர்ச்சி ஏற்படும். அந்த கவர்ச்சி விஜய்க்கு உருவாச்சு, நான் ஏத்துப்பேன், சத்தியமா உருவாச்சு. ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துச்சு. அந்த வைப்ரேஷன் தக்க வச்சு அடுத்தடுத்து நகரணும். என்டிஆர் தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆரம்பிச்சு 1 வருஷம் தொடர்ந்து பிரச்சாரம், 6 மாசங்களுக்கு மேல தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி எல்லாத்துமே சேர்ந்தாரு. அவருடைய பிரபலமான தன்மை அத்தனைக்கும் அவருக்கு எதிர்ப்பே கிடையாது. இவருக்கு ஊர்பட்ட எதிர்ப்பு இருக்குது, ஆனாலும் இவரால் போக முடியும். அப்படி ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா ஆச்சு.
அந்த மொமெண்டத்தை இவரே அழிச்சாரு. வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை, எந்த பிரச்சனைக்கும் பேசுறது இல்லை. சரி, கடைசியா தேர்தல் நடக்குதுல, அதையாவது வேலை பார்க்கணுமா இல்லையா? கரூர் வரைக்கும் போனேல, கரூர் பிரச்சனை நடந்துருச்சுல, ஒரு 2 வாரம் இருந்த திரும்ப தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே. இதாண்டா சாக்கணும் உள்ள போனவர் தான் 50 நாள் வெளியே வரவே இல்லை, டோட்டலா வெளியே வரல. அவருக்காக பேசுறதுக்கு அவரே ரெடியா இல்லை, அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கும் தயாரா இல்லை. அது எல்லாம் நாம பேசிக்கிறோம், நாம பார்த்துக்கிறோம்னு வச்சுக்கவேன். அதுக்கு நன்றி சொல்றது கூட வாய் வரல. நான் சத்தியமா சொல்ல இப்படி எல்லாம் பார்த்தது கிடையாது. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வச்சு எல்லாருமே இவர் மீது திமுக அவ்வளோ பெரிய பிரச்சனையை அவர் மேல மொத்தமா போடும்போது எதிர்கட்சிகள் நின்று என்னல ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆரம்பிச்சு பாஜக வரைக்கும் எல்லா பேருமே இல்ல இல்ல விஜய்க்கு உள்நோக்கம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தா இவருக்கு என்ன உண்மையிலே அரசியல் நாகரிகம் இருக்கணும்? அது நன்றி சொல்லணும் கடா. அது கூட உள்ள உட்காந்துட்டு இவருக்கு மனசுல எப்படின்னா ஒரு ராஜா நடப்பு. எதுக்கு நன்றி தெரிவிக்காம அதுக்கு 50 நாளைக்கு அப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறமா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா மொத்தம் 4 மீட்டிங் முடிச்சிருக்காரு. 4 மீட்டிங். ஆனா ஊருக்குள்ள இவங்க வச்சு என்ன சொல்லிட்டாரு? ஜனவரி மாசம் பாருங்க கிழிச்சிட்டீங்க, பிப்ரவரி மாதம் பாருங்க ஒன்றும் இல்லை. அப்ப லாஸ்டா வந்து தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் திமுக யாரும் இருக்க மாட்டீங்க, அப்புறம் பாருங்க களத்துலட்டாங்க. 13 நாள் ஆச்சு. 13 நாள்ல எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு 40லேருந்து 50 தொகுதியை முடிச்சிருக்க முடியும் இவரால். 50 தொகுதியை முடிச்சுக்கிட்டே பார்த்துருக்க முடியும். பார்த்துக்க முடியும். கூட்டணி கட்சி இல்லைல்ல, நீ வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே, நீ பிரச்சாரம் போய்கிட்டே கூட்டணி பார்க்க வேண்டியதானே. அப்படித்தானே எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு. நீ என்ன பண்ற? அப்படி போகிறதுக்கு எனக்கு வலிக்குது. இப்ப மிச்சம் இருக்கிறதுனால 20 நாள்ல ஒரு நாளைக்கு 4 இடத்துக்கு போனா கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வச்சுக்கவே 60லேருந்து 80 தொகுதிக்கு தான் இவரால் போக முடியும். அப்ப இவ்வளவு தொகுதி தான் போறாருன்னா மற்றவங்க அவ்வளோதானே போறாங்க. அப்படின்னா மற்றவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ எம்கே ஸ்டாலின் எல்லா இடத்துக்கும் போக மாட்டாரா? 80 தொகுதி தானே போவார்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு 180லேருந்து 190 தொகுதி போயிடுவார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாரு. அப்போ இவங்களாம் எல்லா தொகுதியும் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பூத் ஏஜென்ட்ல ஆரம்பிச்சு எல்லா ஸ்ட்ரக்சரும் இருக்கு. அது தினமும் வேலை வாங்கியிருக்காங்க. அந்த பூத் ஏஜென்ட் இருக்காங்க பாருங்க, அந்த பூத் ஏஜென்ட் ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கு, அரசியல் அனுபவம். அவனை சரியா வேலை வாங்குறதுக்கான அனுபவம் இவங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் 24 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. இங்க யார் இருக்கா? லயோலா மணியா? நான் கேட்குறேன். அவனை வச்சு அவனா ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு நீ அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்க. இப்போ ஒரே ஒரு பின்பம் தான் இருக்குது. யாரு? விஜய். அது ஆதவ அர்ஜுனாவா? அவன் லாட்ரி பிசினஸுக்கு பார்த்துக்க நேரம் பத்தாது, அவன் கருப்பு பணத்தை மாத்திருக்க அவனுக்கு நேரம் பத்தாது. அப்படி ஒரு குடும்பத்துல வந்தவன் அவன் உங்களுக்கு நேர்மையா இருக்க எனக்கு தெரிஞ்ச அவன் தான் உங்க கட்சியை குழி தோண்டி பறப்பான். நான் எழுதி வச்சுக்கோங்க, அவன் புதைக்காத இடமே கிடையாது. எனவே 234 தொகுதியுடைய தமிழ்நாட்டில் 70 தொகுதி கூட விஜய் போகலைன்னா இவருக்காக ஒரு மொமெண்டம் ஒன்று கிரியேட் ஆச்சுல, ஒரு அலை ஒன்று உருவாச்சு இல்லையா, அது முழுக்க அடங்கி போனதுக்கு காரணமே விஜய் தான். அதை அடுத்தடுத்து ஒரு கண்டினியூவா எடுத்து கொண்டு வரணும். ஒரு அலை உருவாச்சு, அதுக்கு அடுத்து அப்படி எழுப்பி கொண்டு வரணும். இந்த ஆள் போய் வீட்டுக்குள்ள படுத்துக்க வேண்டியது, இந்த கருவிலே முடிஞ்சே போச்சு. அது 50 நாள் படுத்தாருல முடிஞ்சிச்சு. சரி, ஜனவரி மாதம் விட்டதை எடுக்க வேணாமா? ஜனவரி வரல, பிப்ரவரி வரல, மார்ச் வரல. மார்ச் 28 ஆரம்பிக்கிறேன்னா 5 இடத்துல அதையும் கேன்சல் பண்ணிட்டு இப்போ ட்ராமா போடுறியே. அப்போ இந்த ஆள் என்ன பிரச்சனைக்கு நமக்காக வருவான்? நீங்கள் சொல்லுங்க. 20 நாள் சொகுசா படத்துக்கு கால் சீட் ஒதுக்குற மாதிரி ஒரு 20 நாளை ஒதுக்கி அதில் நோகாமல் வந்துட்டு அப்படியே முதலமைச்சர் ஆயிடணும் அப்படி இந்த ஆள் நினைக்கிறான்னா என்ன பிரச்சனைக்கு நமக்காக வருவான்? இந்த பிரச்சனையில் தேர்தலில் தன்னுடைய அரசியல் கட்சி முதல் முறையாக போட்டியிடும் போது வெற்றி பெறதுக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அதில் 10% கூட உழைக்காத விஜய், இது இவ்வளோ சீரியஸாக உட்காந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை வேலை பார்க்காத விஜய் நாளைக்கு வந்து என்ன நமக்கு சீரியஸாக பண்ணிட முடியும் நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், விஜய் 14% 15% வாங்குற நிலைமையில் இருந்தார். அதை மொமெண்டமாக கிரியேட் பண்ணி மேலே போயிருக்க முடியுமானா முடியும். அந்த வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரே முடிச்சுக்கிட்டார். மக்கள் மத்தியில் அந்த கண்டினியூவான ஒரு ஹோப் இருக்குல்ல, அது போயிருச்சு. எனவே இவர் எனக்கு தெரிஞ்சு 10% ஓட்டு வாங்கினாலே பெருசு. இவரை நம்புறது என்னை கிடையாது, வேஸ்ட். இந்த தேர்தலில் 100% வேஸ்ட். இதுக்கு மேலே இது ஏன் நான் சொல்றேன்னா, கடைசி நிமிஷத்துல இவர் டிராமா போட்டு இருக்காரு. எனவே இவரால் என்ன ஆகும் அப்படின்னா ஓட்டு பிரிஞ்சு திமுக காரன் திரும்ப வந்துடும். எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திமுக வரக்கூடாது, அதில் நியூட்ரல் ஓட்டு இல்லையா, இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒன்று பேசினார். அதில் விஜய் ஏறி அடிக்கிறார். என்ன அடிக்கிறாரு? ஏயா இறந்தவங்களை அவங்க வீட்டில் போய் பார்க்கணும், உனக்காக வந்தவங்க அவங்க வீட்டில் பார்க்காம 41 பேரை கூப்பிட்டு வச்சு பார்க்குறேன். இது இதே வேலையா தெரியல. சென்னையில் ஒரு பக்கத்து வெள்ளம் போச்சு, அவங்களை கூப்பிட்டு வச்சு பார்க்குறேன். இது ஒரு வேலையா? உன்னை தேடி எல்லாரும் வர மாதிரி என்ன ஒரு கட்டமைப்பு? எனவே சினிமான்றது வேற உலகம் அப்படின்னு அவர் நேரடியாக விஜய் அவர்களை தாக்குறாருன்னு வச்சுக்கவே. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம எதனால் பாராட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல அவரோட கணக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய என்டிஏ கூட்டணிக்கு 39% ஓட்டு ஓகே,
இதுக்கு மேல 4-5% ஓட்டு நியூட்ரல் ஓட்டு, அதாவது கட்சி சாராதவங்க ஓட்டு. இவங்க மத்தியில தான் புது கட்சிகளுக்கு எப்பவுமே ஆதரவு இருக்கும். இந்த இடத்துல மொமெண்டம் கிரியேட் ஆன விஜய்க்கு காலி. அப்ப இந்த இடத்த நம்ம அந்த வேக்யூம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு வெற்றிடமா இருக்கு இல்லையா, அதை நாம எடுக்கணும். அந்த இடம் வரைக்கும் காத்திருந்து கரெக்டா அடிக்கிறாரா, இது வரைக்கும் அடிக்காத மெல்ல அடிச்சு களத்துக்கு வராரா, அதான் அரசியல் அனுபவம். எனவே திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அது அதிமுக தான் இருக்குது. அது எதனால இருக்குன்னு மட்டும் கிடையாது, அதோட கட்டமைப்பு மட்டும் கிடையாது, அதோடைய அரசியல் அனுபவம் இருக்கு இல்லையா, அது மட்டும் கிடையாது, அதோட உழைப்பு. எனவே அந்த தலைவருக்கான பண்பு ஒன்று இருக்கு இல்லையா, அரசியல் கட்சியா, அது விஜய்கிட்ட சுத்தமா கிடையாது. நாம இந்த கட்சி போலாமா அந்த கட்சி போவோம், எந்த கட்சி மேலே பெரிய ஈடுபாடு இல்லைங்க. ஆனா திமுக வரக்கூடாதுங்க, அது மட்டும் உறுதியா சொல்றேன். ரொம்ப கேவலமா ஆட்சி பண்ணி வச்சிருக்கான், கண்டிப்பா வரக்கூடாது. அப்போ நம்ம முடிவு பண்ணோம்னா ஓட்டை குழப்பாம விஜய் கண்டிப்பா வெற்றி பெறக்கான வாய்ப்பே கிடையாது. அது அவரே எழுதிட்டாரு அந்த தலையெழுத்து. எனவே வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை நாம உறுதிப்படுத்தணும். திமுக தோல்வி அடையணும்னா நாம குறைஞ்சபட்சம் எந்த முடிவுக்கு வரணும் அப்படின்னா அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அதனால தான் இவங்க வெற்றி பெற முடியும், வேற எதுவும் கிடையாது. இல்ல திமுகவோட இவங்க என்ன யோக்கியம் இப்படி பேசுறதை விட கிடைக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல திமுக தோற்கடிக்கிறதுக்கு யார் பலம், இதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய சீட்டு இதுதான். இதில் நம்ம எதை தேர்வு செய்யணும், திமுக தோல்வி அடையணும். அதுக்கு பலம் யார்ட்ட இருக்குது, நிச்சயமாக அதிமுக இருக்குது. அதனால முடியும். அதுக்கான உழைப்பை போடுறாங்களா, போடுறாங்க. அதுக்காகவே நான் பாராட்டுவேன். இதில் நாம் தமிழர் கட்சி விருப்பம் தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் 10 பேராவது உள்ளே போகணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. 10லேருந்து 20 பேராவது உள்ளே போகிறது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் கெடுவாய்ப்பாக கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கட்டமைப்பு திமுக வீழ்த்தக்கூடிய பலம், இந்த பலம்ன்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது தான் நான் உறுதியாக சொல்கிறேன், அதிமுக தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய அனைத்து விதமான சக்தியும் அதுட்டு இருக்கு. அதற்கான உண்மையான உழைப்பு இருக்குது. எனவே தான் இதை சொல்ல வேண்டியிருக்குது. கட்சி சாராத நபர்கள் குழப்பிக்காத, விஜய் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. அதற்கு ஒரே காரணம் அந்த ஆள் தான்.